அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்க ராசியை கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள் லிங்காக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்று தேதி பார்த்தீங்கன்னா 27/7/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி காலையில் 6:24 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க துவாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலை 5:58 அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சது. நாள் முழுக்க சித்திரை நட்சத்திரம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:30க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் பகல் 12:06 1:42 வரைக்கும். யமகண்டம் காலை 7:17 8:53 வரைக்கும். குளிகை காலை 10:30 12:06 வரைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றது. புது வீடு புக, காது குத்த, கல்வி துவங்க, பூநூல் கல்யாணம் செய்ய, பதவி ஏற்க, குளம் கிணறு வெட்ட, பயிர் தொழில் செய்ய, நகை அணிய, திருமணம், சாமியார் அறை அமைக்கிறது, நோயாளிகள் மருந்துண்ண, குளிக்க வைக்க, கருத்தரிக்க ஏற்ற ஒரு நாள். சாந்தி முகூர்த்தத்துக்கும் உகந்த நாளாக இருக்கு. இப்போ துவாதசி திதியிலையும் பார்த்தீங்கன்னா செல்வம் தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல், மகிழ்ச்சிக்கான செயல்களை செய்கிறது, செலவுகளை செய்கிறது, நன்கொடைகள் கொடுக்கறது, கோயில் குளம் போகிறது, உங்களோட நல்ல எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சில முக்கிய விஷயங்களை செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. சிறப்பாக இந்த நாளை பயன்படுத்திக்கங்க, உற்சாகமாக இருங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கழிப்பு, ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு நன்மை, சிம்ம ராசிக்கு எதிர்ப்பு, கன்னி ராசிக்கு தேர்ச்சி, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு ஆக்கம், தனுஷ் ராசிக்கு ஆதாயம், மகர ராசிக்கு மறதி, கும்ப ராசிக்கு பரிவு, மீன ராசிக்கு சாந்தமா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பா அமையட்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நாளை மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. இப்போ ராசி பலனை பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு அமைப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. ஆரம்பமே மேஷ ராசிக்கு உற்சாகமாகவும் நல்ல ஒரு குதூகலமான ஒரு நாளாக இருக்குது. உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, உறுதி நிறையவே இருக்கும். மகிழ்ச்சி தர விஷயங்கள் நிறையவே இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுகள் கொடுக்கும். இன்று உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல மூலமாக பணப்பிரச்சனை தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்குது. உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் போக வாய்ப்பு. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் குறையும். சிலருக்கு புதிய வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். இன்று உற்சாகத்தோட நீங்க செய்யற எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமா அமையும். சில ஏமாற்றங்கள் இருக்கும், இருந்தாலும் அதை தகர்த்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு தடையா இருந்தாலும் நீங்க அதை அவாய்ட் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. உங்களோட செயல்களை தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் சில போராட்டங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியும் பேரும் கிடைக்கிறதுக்கு உண்டான நாள், வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிக்கும். ஆனால் சந்தோஷமாக மகிழ்ச்சியான நாளாக தான் போகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கிறனால இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை வரவு நல்லாவே இருக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் பயனுள்ள செலவுகள்ங்கிறதுனால திருப்தியான மனநிலையோட செலவும் செய்யலாம். ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களை நீங்களே நல்ல ஒரு புதுப்பொலிவோடவும் சுறுசுறுப்பாகவும் பார்ப்பீங்க. ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்குது. வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க வளர்ச்சிக்குரிய நாள். சிறப்பாக பயன்படுத்திக்கிறது எல்லா விதத்திலையும் நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு கவலைகள் கொஞ்சம் இருக்கும். ஏதோ சிந்தனைகள், குடும்பத்தோட எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள், பசங்களோட எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள், அதுக்கப்புறம் வரவுக்கு
சேமிப்புக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள். காரணம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் நாளை கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட சுய முயற்சிகள்ல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்துக்கான சில தொகையை கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பு மூலியமா தான் இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் அடையலாம். நண்பர்கள் மூலியமா சின்னதா உதவி கிடைக்கும். அது மூலியமா ஆறுதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்று சின்னதா மாற்றங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் எதிர்பார்க்காத மாற்றங்கள்னும் போது தான் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடைகளுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் தெரியும். உறவுகளுக்குள்ள இன்று விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போக வேண்டிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பா பெற்றோர் கூடயும் பசங்களோடையும் ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட உறவுல ஈகோ, அதாவது தேவையில்லாத நீ பெரியாளா நான் பெரியாளான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நல்லது. காதலர்கள் உங்களோட குடும்ப பிரச்சனை காரணமா அந்த கோபத்தை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். நீங்க இன்று சந்திக்காம இருக்கிறதோ இல்லைன்னா அதிகமா பேசாம இருக்கிறதோ நல்லது. உணர்ச்சி வசப்படாம நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை. அவங்க மூலியமா சில இடையூறுகள், தடை, தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகளை சமாளிக்க தைரியத்தோடையும் உறுதியோடையும் நாளை கையாளுங்க. அமைதியா நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை எதிர்பார்த்தபடி இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்குது, விரயங்கள் அதிகமாக இருக்குது, சேமிப்பு குறைவாக இருக்குது, ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முறையான உடற்பயிற்சி தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோ இல்லை மனசில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். செய்ய வேண்டிய செயல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரம் பணம் பற்றாக்குறை மனசுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். தேவைகள் அதிகமாக இருக்குது. வரவு கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட பணப்பற்றாக்குறை தேவையில்லாத குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் கவனம் தேவை. வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தொழில் விஷயமா லாபம் கொஞ்சம் சராசரியாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகிறதுக்கான நாளாக இருக்குது. இன்று உங்களோட குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். எனவே நேர்மையான அணுகுமுறை, நேர்மையான முறையில் எல்லாத்தையும் செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் மறைவோட செய்யாதீங்க. அது பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணம் இருக்குது. இன்று முக்கியமான வேலைகளை முடியாத நிலை இருக்குது. அதனால் காலையிலே முன்னுரிமைப்படுத்தி அந்த முக்கியமான வேலைகளை முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்று வார்த்தைகளால் சில பதட்டங்கள்னால நீங்கள் பேசுகிற வார்த்தை பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். உறவில் நல்லிணக்கம் இல்லை, புரிதல் குறைவாக இருக்கும். காதலர்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கையில் பணப்பற்றாக்குறை பதட்டத்தை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கையில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்க்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கழுத்துலையும் கொஞ்சம் வலி இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தோட தான் ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளாக ஒரு மனசில் இருந்த பதட்டம், குழப்பம் எல்லாமே தெளிவாகி ரிலாக்ஸாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கூட பிறந்தவங்களால உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூக உறவும் அவங்க மூலிமா சில ஆதாயங்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். பண வரவு நல்லா இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவு வரும். நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு புத்திசாலித்தனமாக காலையிலேயே திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு திட்டமிடல் ரொம்பவே அவசியம். உங்களோட அணுகுமுறையில் விட்டு கொடுத்து போக்குற போக்கு நல்லாவே எல்லா விஷயத்தையும் சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு
இன்று மேலதிகாரிகள் மற்றும் கூட வேலை செய்கிறவங்களோட விருந்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அஃபிஷியலாக ப்ரொஃபஷ்னலாக நல்ல ஒரு உங்களோட பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். செய்கிற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உறவுகளுக்குள்ள அன்பு நிறைஞ்சு காணப்படும். அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. அது மூலியமா உறவுக்குள்ள பிணைப்பு அதிகமாக இருக்கும். காதலர்கள் இன்று ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு நல்லாவே இருக்கும். பங்கு வர்த்தகம் மூலியமா சின்னதாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. நாளை பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாள் முழுக்க உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா காலையிலேருந்தே ஏதோ ஒரு பதட்டங்களோ சில மனசுக்குள்ள எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. யாருக்கூடையும் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. புதிய நபர்கள் கூட பேசும்போது கவனம் தேவை. இன்று வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். செலவுகளை சமாளிக்க கடன் வாங்குகிற சூழ்நிலை உருவாகும். தொழிலில் மந்த நிலை இருக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் மூலிமா கொஞ்சம் பலன் நல்லா இருக்குது. இருந்தாலும் ஜாக்கிரதை. இன்று பொறுப்புகள் கூடுதல் இருக்கிறதுனால பதட்டம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சின்னதாக தடை இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நாள் போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் அமைதியான அணுகுமுறை அவசியமாக தேவை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்பட்டு கோவத்தைப்பட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட உணர்வுகளை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறது ஈஸியாக இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்களோட எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு அவங்கக்கிட்ட கோபம் காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் நட்பாகவும் பழகிறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்கலாம், ஆனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சுமாராக தான் இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு இல்லாமல் செலவுகள் என்னும் போது பணப்பற்றாக்குறை இருக்குது. மாத கடைசி அதுவும் சில டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணத்தை சேமிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கையில் இருக்கிறது ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி அல்லது இருமல் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. உங்களுக்கு தெளிவுகள் கொஞ்சம் பிறக்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் பதட்டங்கள் இருக்கும். சில விஷயங்களில் அவசரப்படாதீங்க. நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. உங்களோட அவசர புத்தியால் சில தவறுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான பலன்கள் உண்டு. ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்தாய்ந்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது நல்லது. பசங்களால் சின்னதாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் சேரும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. அதனால் செலவுகள் இருக்கும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகையை எதிர்பார்த்துருப்பீங்க. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவே எதிர்பார்ப்பும் வேண்டாம். பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. வெளியிடங்களுக்கு போயிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு தனிமையில் இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். யார் கூடயும் கவனமாக இருங்க. நிதானமாக நாளை கொண்டு போங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரியும். கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றி பெற அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறைப்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால் சில பிரச்சனைகளை சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தனக்கூட சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எல்லா விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது. நாளை அமைதியாக இருங்க. விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைனா துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் இணைஞ்சே தான் இருக்கும். உங்களோட பணத்தை முறையாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் பணத்தை கவனமாக ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள். மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வோ, இல்லன்னா ஒரு சின்னதா பய உணர்வோ இருக்கும். ஏதோ நெகட்டிவா நடக்க போறதா உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விரயங்கள் கொஞ்சம் ஆகுற மாதிரி இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. சூழ்நிலைகளையும் பார்த்து சமாளிக்கணும். கையில இருக்கிற பணத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். உறவுகளுக்குள்ளேயும் அனுசரிச்சு போறதும், கவனமாவும் நடந்துக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடை இருக்கு. நீங்க இன்று எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பசங்களால வீண் விரயங்கள் ஏற்படும். வேலை விஷயமா பயணங்களால அலைச்சல் அதிகரிக்கும். அதே நேரம் கொஞ்சமா அனுகூலமான பலனும் உண்டு. வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா லாபம் குறையாம இருக்கும். இன்று மனசை அமைதியா வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கும். அடுத்தவங்க கூட பழகி அவங்கள நண்பர்களாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனா பதட்டம் இல்லாம நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து தனிமையா உங்களோட சினிமா பார்க்கறது, பாட்டு கேட்கறது அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்களை காண கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம். நீங்கள் சின்னதாக பணிகளை தொய்வில் வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நிலுவையில் நின்றுதுன்னா அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட உணர்ச்சி வசப்படுறது மூலிமா தனக்கூட உறவுல புரிதல் கம்மியாகும். ஆரோக்கியமான உறவுக்கு இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க முயற்சி செய்யறது நல்லது. பணம் இல்லாத ஒரு விஷயம் பிரச்சனையாக்குற மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கடன்கள் வாங்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பணத்துல சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கடன் வாங்காம நாளை கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் உழைப்பு காரணமா தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தியானம் செய்யுங்க. மனசை அமைதியா வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு ஏற்றமிக்க நாள். எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். தனவரவுகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து பணமோ இல்லைன்னா உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நாளாக இருக்கும். இன்று நாள் முழுக்க உற்சாகமாகவும் உறுதியோடையும் நாளை கொண்டு போவீங்க. உங்களோட செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்களோட ஆலோசனைகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றமான நிலை உண்டு. தெய்வ தரிசனத்துக்காக வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்று எந்த ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை செய்வீங்க. அது மூலிமா நீங்க வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களை உச்சத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நாளா இருக்கு. சிறப்பான நாள், சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. வேலையில் நல்ல ஒரு நன்மையும் பாராட்டும் கிடைக்கும். உங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கு ஊக்கத்தொகை இல்லைன்னா சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிறப்பாக இருங்க. மகிழ்ச்சியாக உற்சாகமாக வேலைகளை செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நல்ல புரிதலை பராமரிக்கலாம். நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை உங்கள் கையில் இருக்குது. ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவுல பிணைப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பரஸ்பர புரிதல் ரெண்டு பேரையும் உற்சாகமா வைத்திருக்க வாய்ப்பு உண்டு. காதலர்கள் இன்று ஜாலியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரவு அதிகமாக தான் இருக்கும். உங்களோட சேமிப்பை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களோட வங்கி பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்க இன்று முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. நாளை நல்லபடியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது. ஜாலியா நாளை கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்று உங்களுக்கு நிறைவான நாள், திருப்தியான நாளாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் போத மனசுக்கும் கொஞ்சம் நிறைவாக தான் இருக்குது. வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பணவரவு நல்லா இருக்குது. சேமிப்பு உயரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். இன்று குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படும். எடுக்கிற முயற்சிகளை எல்லா விதத்திலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. தேவையற்ற செலவுகளை குறைச்சிங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். இன்று தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு மனசுலையும் அமைதியான மனநிலையோட இருப்பீங்க. உங்களால உங்களோட செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வாய்ப்பு இருக்கு. நீங்க செய்யற செயல்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் மன நிறைவையும் ஏற்படுத்தும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜாலியா நாளை கொண்டு போகலாம். மனசுக்கு நிறைவான நாள், இனிதான நாளாக தான் இன்று
தனுசு ராசிக்கு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளுக்கு அங்கீகாரமும் பாராட்டுமும் நல்லா இருக்குது. சிறப்பான செயல்பாடுகள் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்குது. உங்களோட நாள் இனிமையாகவும் உங்களோட ப்ரொஃபஷ்னலான வேலைகள் எல்லாருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால பரஸ்பர புரிதலோட மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகலாம். ஜாலியாக இன்று டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாளை சிறப்பாக பயன்படுத்திக்குங்க. அதிக அளவில் பண சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாள் முழுக்க இருப்பீங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சாதகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. சுமாரான நாளாக தான் இருக்கும். செய்கிற செயல்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தெளிவான சிந்தனைகள் அவசியம் தேவை. கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக கொண்டு போகிறது நல்லது. நெகட்டிவான எண்ணங்கள்லாம் தவிர்த்துருங்க. பெற்றோரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். பசங்க கூட கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. எந்த ஒரு செயலையும் மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக உறுதியாக செய்ய வேண்டிய ஒரு நாள். பயணங்களில் கவனம் தேவை. வெளியிடங்களில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா நல்லது. எந்த ஒரு புதிய முயற்சிகள் செய்யறதா இருந்தாலும் சிந்திச்சு திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. சில தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் திட்டமிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா அதை நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகலாம். முடிஞ்சா உங்களோட செயல்களில் தனிமையில் சுயமுயற்சி எடுத்து செய்கிறது நல்லது. அடுத்தவங்களை எதிர்பார்க்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. பதட்டத்தோடு செய்யாதீங்க. உங்களோட வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். காலையிலேருந்து ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற வேலைகளை ரீசெக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நாளை சுமூகமாக கொண்டு போகலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட துணை கூட கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. அமைதியாக இருந்து அறிவுபூர்வமாக பிரச்சனைகளை சமாளிக்க கையாள வேண்டியது அவசியம். அடுத்த தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் பணம் இல்லை, செலவுகள் அதிகமாக இருக்குது. டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்குது. தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. வெளியிடங்களில் சாப்பிடாம வீட்டில் சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்று உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களில் பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத வலியோ கவலையோ இருக்குது. ஏதோ தப்பான விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் கூட மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க. இன்று உங்களோட கோபம் எரிச்சல்னால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமாக தேவை. நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதங்கள் தடைகள் நிறைய இருக்குது. குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகும். வியாபார விஷயமா பயணங்களில் அலைச்சல் அதிகமாக இருக்குது. நிறைய டென்ஷன் ஆகாதீங்க. கூலாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று சுபகாரியங்களில் பங்கு கொள்வீங்க. அது மூலிமா தான் மனசுக்கு கொஞ்சம் அமைதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை உங்களுக்கு ஆதாயமாக கொண்டு போகிறதுக்கு நல்லது. பலன் தர விதமாக சாதகமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. யார் கூடயும் பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பேர் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைகள் நிலுவையில் நிற்காமல் பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களன்றது மேலதிகாரிகள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற தவறுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணக்கூட மகிழ்ச்சியான நாளாக இல்லை. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்குது. வாக்குவாதங்கள் இருக்குது. உங்களோட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டி வாக்குவாதம் செய்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகளில் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் ரெட்டிப்பாக இருக்குது. வரவு ரொம்பவே கம்மி. ஆனால் கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது பணத்தை கவனமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்கள் பதட்டங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குது. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுட்டு நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். தெளிவான சிந்தனைகள், எல்லா விஷயத்தையும் பட்டு பட்டுன்னு முடிக்கலாம். நீங்க நினைக்கிற காரியங்கள், நீங்க நீண்ட நாள விருப்பங்கள், அது எல்லாத்தையும் நிறைவேத்திக்க உங்களுக்கு ஏத்தா மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சில விஷயங்கள்ல நீங்க எதிர்பாராத நன்மைகள் உண்டு. உங்களுக்கு அது ரொம்பவே மகிழ்ச்சியும், உற்சாகமும் கிடைக்கும். தனவரவிற்கு, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். பூர்வீக சொத்துக்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகம் ஏற்படும். தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையிடுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற வேகமா விவேகமா முடிவெடுக்க முடியும். உங்களோட வேலைகளை, உங்களோட செயல்களை ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். எல்லா விஷயம் சாதகமா இருக்கு. சுபகாரியங்கள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில உங்களோட முயற்சிக்கான நல்ல மதிப்பை பெறுவீங்க. முக்கியமான வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கு. செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்ல ஒரு உறவை பராமரிப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் திருப்தியான மனநிலை இருக்கு. மகிழ்ச்சியா ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போவீங்க. காதலர்கள் இன்று ஜாலியா பறவை போல பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்கும். செலவுகளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைவான நாளாக தான் இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதிகமான தனவரவை அப்படியே சேமிக்கலாம். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளையும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சி, உற்சாகம் நாள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக குரு பயிற்சி பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்று லைவும் இல்லைன்னா வாரத்தில் 2-3 நாட்கள் லைவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் உங்களோட குரு பலனையும் உங்களோட சுயஜாதக பலனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் சாட்டில் வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களோட ஜாதகத்துக்கான விளக்கம் தரப்படும். உங்களோட வாழ்க்கை மேம்படுத்துறதுக்கு சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. இந்த பதிவை பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசி பதிவு பார்க்கும் போது அது வைப்பு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும் போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் உங்கள் உதவியால் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. சிறந்து பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் சில முக்கியமான நிகழ்வுகள் இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக வாக்கிய பஞ்சாங்கப்படி நேற்று, அதாவது 26/5 குரு பெயர்ச்சி நடந்தது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2ஆம் தேதி நடக்குது. பரிகாரங்கள் செய்யறதுன்னா இப்போ நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். நன்றி, வணக்கம்.